ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்த மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரியா? அலீல்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், தட் இஸ் கால் த ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த ஜீன். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? அப்போ கிவன் த பீனோடைபிக் த ட்ரீட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் டிபெண்ட் ஆன் த சிங்குலர் பேர் ஆஃப் ஜீன். சரிங்களா? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த சிங்குலர் பேர் ஆஃப் ஜீனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் இருக்கும். பட் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஆஃப் விச் இஸ் ஆக்குபை எ ஸ்பெசிபிக் பொசிஷன் that is called the locus or the homolocus chromosome அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா? பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்கஸ் அல்லது ஹோமோலோக்கஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து எஸ்பெஷலி நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா when this any of the 3 or more alleles form a gene occupy the same locus. அப்போ ஒன்றை தவிர இந்த இடத்துல என்ன இருக்குது, நமக்கு நிறைய நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது. சரியா? அந்த அலீல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ given the pair homolocus chromosome there is said to be is called the multiple alleles. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மெயினாக வந்து இதோட கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த மல்டிபிள் அலீல்ஸ் ஆஃப் எ சீரீஸ் ஆல்வேஸ் ஆக்குபை த சேம் லோக்கஸ். எங்கே அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா சேம் லோக்கஸில் வந்து நமக்கு அரேஞ்சாக இருக்கும். therefore the no crossing over occur within the alleles of the series. அப்போ இங்கே என்ன நடக்காது, நமக்கு கிராசிங் ஓவர்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்காது. இதை நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, multiple alleles are always responsible for the same character. சரிங்களா? அப்போ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேம் கேரக்டர் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறதுல வந்துட்டே இருக்கும். அப்போ மல்டிபிள் அல்லீல்ஸ்ங்கிறது ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேம் character. And then the wild type of the alleles of the series except dominant character where is a mutant type will influencing dominance or the intermediate of the பீனோடைபிக் கேரக்டர். அப்போ பீனோடைபிக்னால என்ன சொல்லுவோம், நம்ம மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீனோடைபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ இல்லைங்களா? இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது இஸ் அ வைல்டு டைப் அலீல்ஸ் ஆஃப் எ சீரீஸ் எக்ஸப்ட் the dominant character where is a mutant type the influence of the dominant. அப்போ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டாமினன்ட் கேரக்டரில் தான் நமக்கு என்னது வருது. அப்போ அந்த இன்டர்மீடியேட் டைப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பீனோடைபிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, when the any two of the mutant multiple alleles are cross the phenotypic is always mutant type and not the wild type. அப்போ இந்த டைப் எல்லாமே அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலிமா உருவான டைப். சரிங்களா? இப்போ இது எதுவுமே நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா வைல்டு டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது என்ன வைல்டு அப்படின்னா நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய டைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வைல்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மியூட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னாலையோ அல்லது ஒரு ஃபிசிக்கல் ரேஸ்னாலையோ நமக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு நடந்திருக்கலாம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு நிறைய நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்க, செல்ஃப் ஸ்டெரைல் இந்த நிகோட்டியானா டுபாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த டொபாக்கோ புகையிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட்டை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஸ்டெரிலிட்டி கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் மல்டிபிள் அலீல்ஸ் ஹவ் பீன் ரிப்போர்ட்டட் in the association with the self sterility or the self incompatibility. Self sterility means that are the pollen from the plant unable to germinate on the own stigma. அப்போ அதனோட ஓன் ஸ்டிக்மானாலே போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல விழுந்துச்சுன்னா என்ன ஆகாது, நமக்கு அதோட பிளான்ட் கேரக்டர்லேயே ப்ரொடியூஸ் ஆகாது. will not be able to bring about the fertilization of the ovule in the same plant. சரிங்களா? அதே சேம் பிளான்ட் கேரக்டரில் விழுந்தா கூட நமக்கு என்ன நடக்காது, பாலினேஷன் சொல்லக்கூடியது நடக்காது. சரிங்களா? இந்த அப்சர்வ் பண்ணது யார் அப்படின்னா ஈஸ்ட் 1925ல் அப்சர்வ் த மல்டிபிள் அலீல்ஸ் இன் நிகோட்டியானா பிளான்ட்ல வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ இதில் என்ன அவர் அப்சர்வ் பண்ணுறார் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செல்ஃப் இன்கம்பபிலிட்டி ஆர் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணுறார் அப்படின்னா இவர் வாட்ச் பண்ணுறார். சரிங்களா? அப்போ தன்னுடைய ஓன் இருக்கக்கூடிய கேரக்டரே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து அலர்ஜியாக இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்கம்பபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ ஜீன்ஸ்
for the self-incompatibility can be designed as a S which has the alleles S stereis. The series வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா S1, S2, S3, S4 and S5 அப்படிங்கிற கேரக்டர் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்சாக இருக்குது. இங்கே டயக்ராம் பாருங்கள், நமக்கு இதான் வந்து ஸ்டைல் இதோட கேரக்டரு. இது போலன் டியூப், இது ஓவரி. சரிங்களா? இப்போ இது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே மேலே வந்து போலன் கேரக்டர் இருக்குது. அதே சேம் பிளான்ட்டோட போலன் கேரக்டர் தான். சரிங்களா? இதில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே போலன் டியூப் வரையோ உள்ள என்ட்ரி ஆகும் இல்லையா? அப்போ இந்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா S1 S2 அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ள என்ட்ரி ஆகுது. அடுத்தது பாருங்கள், இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று மட்டும் என்ட்ரி ஆகுது, இன்னொன்று என்ன ஆகுது நமக்கு ஸ்டெரைலாக மாறிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேரக்டருமே நமக்கு என்ன ஆகுது ஸ்டெரைல் ஆகுது. சரிங்களா? அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா செல்ஃப் இன்கம்பபிலிட்டி ரிலேஷன், இட் இஸ் அ ஜீனோடைப் ஆஃப் த டொபாக்கோ. அப்போ உள்ள வந்து ட்ரியாவில் வந்து கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு என்னவா மாறிடுது ஸ்டெரைலாக மாறிடுது. அப்போ இதனால் என்ன நடக்காது, நமக்கு பாலினேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் த டொபாக்கோ பிளான்ட் were not always homozygous. S1 S1 or S2 S2 எப்படி இருக்கு நமக்கு S1 S1 or S2 S2, but all the plants were heterozygous அப்படின்னா S1 S2 S3 S4 S5 S6 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லா டைப்பும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா heterozygous டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். When the crosses were made up between the different S1 and S2 plant, when the pollen tube did not develop the normally, அப்போ நார்மலாக அந்த என்ன ஆகல இந்த இடத்துல வந்து நமக்கு போலன் டியூப்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து இதில் டைரெக்டாக நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா டெவலப் ஆகலை. சரியா? அப்போ அப்சர்வ் when this crossing were made with their other than S1 S2 for this example S3 and S4 இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இங்கே இருக்கு இல்லையா? S3 and S4 இருக்கக்கூடிய கேரக்டர். சரி, இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபீமேல் பேரண்ட் ஸ்டிக்மா, இது ஸ்பாட்டு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா S1 S2 கேரக்டர் எடுத்துக்கிறோம். இங்கே S2 S3, இங்கே S3 அண்ட் S4 சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம் சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நமக்கு இது மேல் பேரண்ட் போலன் சோர்ஸ், இது ஃபீமேலோட கேரக்டர். இது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு செக்கர் போர்டு மூலிமா நம்ம கிராஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ S1 S2 இது ரெண்டுமே நமக்கு என்னது அப்படின்னா சேம். அப்போ இது என்ன ஆகுது செல்ஃப் ஸ்டெரைல். இதில் வந்து பாருங்கள் S1 S2 இதில் நம்ம ரெண்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஸ் பண்ணுறோம். இப்போ கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கிது பாருங்கள் S1 S2 அப்புறம் S3 S1 சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இது வந்து நம்ம எடுத்துக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்ததில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா S3 S1 S3 S2 அதுக்கப்புறம் S4 S1 S4 S2ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா S2 S3 இதை நம்ம என்ன பண்ணுறோம் கிராஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது S1 S2 S1 S3. இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பீசஸ் வந்து இது அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்த பீசஸ் நம்ம எடுத்துக்கிறது S2 S3. இது ரெண்டும் நமக்கு என்னது ஒரே மாதிரி சேமாக இருக்கா பாருங்கள். சேமாக இருக்கிறது எல்லாமே என்ன ஆகுது நமக்கு செல்ஃப் ஸ்டெரைல் ஆகுது. அப்போ இது வந்து இன்கம்பபிலிட்டி. சரிங்களா? அப்போ இதில் என்ன நடக்காது, நமக்கு பாலினேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடக்காது. இதில் வந்து நமக்கு ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கேரக்டரும் நாட் பாசிபிள். அப்போ S2 அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா S2 S3யும் S3 S4 கிராஸ் பண்ணுறோம். அப்போ அதில் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் S4 S2 S4 S3ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது பாருங்கள், நமக்கு இந்த ரெண்டு கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் கிராஸ் பண்ணுறோம். அப்போ S3 S4 S1 S2 நம்ம கிராஸ் பண்ணுறோம். இதில் வந்து S1 S3 S1 S4 S2 S3 S2 S4 அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. அதுக்கு அடுத்தது இந்த S3 S4ஐயும் S2 S3 நம்ம கிராஸ் பண்ணும்போது S2 S3 S2 S4 சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேரக்டர் நம்ம கிராஸ் பண்ணும்போது பாருங்கள் சேமாக இருக்கா. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் செல்ஃப் ஸ்டெரைலாக பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் என்னவா இருக்குது நமக்கு செல்ஃப் ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கா. அப்போ இந்த ஆர்கனைசேஷன் எதுவுமே நமக்கு என்ன ஆகாதுன்னா ப்ரொடியூஸ் ஆகலை, பாலினேஷன் ஆகலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ when the crosses were made between the seed parent with the S1 S2 and pollen parent with the S2 S3, the two kind of pollen tube were distinguished pollen grains carrying S2 were not effective, but the pollen grain carrying the S3 were capable of the fertilization. These are form the crosses S1 S2 into S3 S4 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம கிராஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இதில் என்னாச்சு நமக்கு இதில் வந்து நம்ம சேமாக இருக்கும்போது அப்போ சேம் இருக்கும்போது திஸ் ஆர் போலன் வேர் எஃபெக்டிவ் அண்ட் 4 kinds ஆஃப் ப்ரோஜெனிக் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா இந்த ப்ரோஜெனிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 S3 S1 S4 S2 S3
அதுக்கப்புறம் S2 S4னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த செல்ஃப் இன்கம்பபிலிட்டி செல்ஃப் ஸ்டெரைல்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. அப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், தெளிவாக பார்த்துக்கிட்டா போதும். இதில் பாருங்கள் மெயினாக வந்து இது என்ன நீங்கள் பார்க்கணுன்னா இது சேம் கேரக்டர் S1 S2 இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு செல்ஃப் ஸ்டெரிலிட்டின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா S2 இங்கேயும் நமக்கு என்னது S2 S3 இல்லையா? அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. இங்கே S3 S4 இங்கே S3 S4 இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது இங்கேயும் செல்ஃப் ஸ்டெரிலிட்டின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. ஓகே, இதனால் தெளிவாக பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக அந்த டேபிள்லேருந்து நம்ம கொஷின் கேட்கலாம், 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. அடுத்தது sixth determination in the plants. இப்போ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எப்படி நமக்கு வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து XX XY அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு என்னது பிளான்ஸுக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ XX அப்படிங்கிறது நம்ம நார்மலாக மேனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு அனிமல்ஸுக்கு சொல்லக்கூடிய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு ஃபீமேல் கேரக்டர். XY அப்படிங்கிறது ஒரு மேல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு என்னது செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து நமக்கு பிளான்ஸ்லேயும் இருக்கும். சரிங்களா? about 94% of the all flowering plants have the only one type of individual which a produced flower with the male organs. This is called the stamen. இல்லையா? இப்போ ஃபீமேல் ஆர்கன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அல்லது சீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா such a plants are termed as a sexually monomorphic கண்டிஷனாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். சம் கேரக்டர் எப்படி இருக்கும் நமக்கு டைமார்பிக் கண்டிஷனாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். some 6% of the flowering plants which have the two separate sexes is called the டைமார்பிக் கேரக்டர். சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பிளான்ட் ப்ரொடியூஸ் அ ஃப்ளவர் வித் ஸ்டேமன் அண்ட் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் அ ஃப்ளவர் வித் கார்பல் ஒன்லி. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு கார்பல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ரிசர்ச் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி த மெக்கானிசம் ஆஃப் த செக்ஸ் டிட்டர்மினேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் பண்ணது யார் அப்படின்னா சிஇ ஆலன் அப்படிங்கிறவர் 1917 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்டு த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அந்த பிளான்ட் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணார். அப்போ டிஸ்கவர்டு த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா சிஇ ஆலன் அப்படிங்கிறவர் தான் முத என்ன பண்ணுறாரு இது கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாரு. அப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் determined by the gene, this environmental and hormone. The sex determination in the Cilia latifolia அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மெலாண்ட்ரியம் ஆல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து ரிசர்ச்சுக்காக எடுத்துக்கிறார். சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Y chromosome determine of the maleness. Y chromosome determine to the maleness, X a specific femaleness இல்லையா? அப்போ Xும் Y இருந்தால் S a different segment அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இல்லையா? அப்போ இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் நமக்கு மேல் கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அதில் வச்சு இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 1 2 3 4 அண்டு 5 குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரேஞ்சாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நமக்கு இம்பார்ட்டண்டான பார்ட்டு. இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யார் டிஸ்கவர் பண்ணதுன்னு கேட்பாங்க. மோனோமார்பிக்னா என்ன, டைமார்பிக் கண்டிஷனா என்னன்னு கேட்பாங்க. அதனால பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த 3 கேரக்டர் கேட்பாங்க. சரிங்களா? அந்த 3 கேரக்டர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்த கேரக்டர் பாருங்கள் நமக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் எ பப்பாயா. கேரிக்கா பப்பாயான்னு சொல்லுவாங்க, பப்பாளி பழம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பிளான்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். த ரீசென்ட்லி ரிசர்ச் இன் திஸ் ஹவாலி டிஸ்கவர் த செக்ஸ் குரோமோசோம் இந்த பப்பாயா. யார் நம்ம டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஹவாலி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காரு. என்ன பிளான்ட் அப்படின்னா கேரிக்கா பப்பாயான்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் 36 குரோமோசோம் இருக்குது. அதாவது எவ்வளோ பேர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 17 பேர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்து நமக்கு ஆட்டோசோம் அண்ட் 1 பேர் ஆஃப் த செக்ஸ் குரோமோசோம். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ 36 ஆப்ளாய்டு கண்டிஷன்லாம் எவ்வளோ இருக்கும் நமக்கு 17 இருக்கும். இதை நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோசோம் அண்ட் செக்ஸ் குரோமோசோம்னு தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் பப்பாயா பிளான்ட் ஹேவ் தி XY அண்ட் ஃபீமேல் பிளான்ட் ஹேவ் த XX. இது அப்படின்னா நார்மலாக எப்படி நமக்கு வந்து அனிமல்ஸில் இருக்குதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான். அப்போ இதில் வந்து பிளான்ட் ஹேவிங் த XX அப்படிங்கிறது ஃபீமேல் கேரக்டர், XY அப்படிங்கிறது மேல் கேரக்டர் இல்லையா? அப்போ அன்லைக் ஹியூமன் செக்ஸ் குரோமோசோம், பப்பாயா செக்ஸ் குரோமோசோம் லுக் லைக் த ஆட்டோசோம் அண்ட் இட் இஸ் எவால்வ் ஃப்ரம் த ஆட்டோசோம். த செக்ஸ் குரோமோசோம் ஆர் ஃபங்க்ஷனலி டிஸ்னட் பிகாஸ் ஆஃப் த Y குரோமோசோம் கேரியர் ஆஃப் த ஜீன் for male organ develop under the X bears the female organ develop the
ஜீன் கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? மெயினாக நம்ம எத்தனை அலீல்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 அலீல்ஸோட கேரக்டர் எடுத்துக்கிறோம். ஸ்மால் எம் இங்கே கேபிட்டல் M1 அண்ட் M2 கேபிட்டல் M2 ஆஃப் த சிங்கிள் ஜீன். அப்போ இங்கே ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா M1 இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இடத்துல என்ன, இதுக்கு வந்து ஒரு பேர் இல்லை. ஆக்சுவலாக என்ன இருக்குது, ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் கேரக்டர் மட்டும்தான் இருக்குது. அதான் நமக்கு என்ன அப்படின்னா M2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இல்லையா. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஜீனோடைபிக் கேரக்டர் வந்து நம்ம ஒரு டேபிள் வைஸ் கொண்டு போது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்குதுல ஜீனோடைப்பு, அதுக்கப்புறம் டாமினன்ட் ரிசசிவ் கேரக்டர், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் செக்ஸ். சரியா? என்ன நமக்கு வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. இப்போ இது நமக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மால் எம் இல்லையா. அப்போ இதோட கேரக்டர் என்ன அப்படின்னா ஹோமோசைக்கஸ் ரிசசிவ் கேரக்டர். இது என்ன கேரக்டர் அப்படின்னா ஸ்மால் எம் வந்து நமக்கு என்ன சொல்லுவோம், ஹோமோசைக்கஸ் ரிசசிவ் கேரக்டர் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இங்கே மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் டு த மேல்னஸ். செக்ஸ் குரோமோசோம் செக்ஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் கேரக்டர் இருக்கும். அப்போ இந்த ஹோமோசைக்கஸ் ரிசசிவ் கேரக்டர் என்னவா இருக்குது நமக்கு இந்த இடத்துல ஃபீமேல் கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது M1 கேபிட்டல் M1 ஸ்மால் எம், இது என்ன கண்டிஷன் அப்படின்னா இது ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன். இன்டியூஸ் த மேல்னஸ். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து மேல்னஸை வந்து தூண்டுது. ஓகேங்களா? அப்போ தூண்டும் போது என்ன ஆகும், நமக்கு இது ஒரு மேல் கேரக்டர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ கேபிட்டல் கேரக்டர் சேரும் போது என்னவா தூண்டாகுது, இந்த இடத்துல தூண்டுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு மேல் கேரக்டராக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கடுத்த கேரக்டர் கேபிட்டல் M2ஓட ரிசசிவ் எம் ஜாயின் ஆகுது. அப்போ ஜாயின் ஆகும்போது பாருங்கள் இங்கே என்ன கண்டிஷன் நமக்கு ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன். அப்போ இன்டியூஸ் த போத் செக்ஸ். அப்போ என்னவா இருக்கலாம், அது மேலாக இருக்கலாம் அல்லது ஃபீமேல் கேரக்டராக இருக்கலாம். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைசெக்சுவல் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது பாருங்கள் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல கேபிட்டல் M1 கேபிட்டல் M1 ஆர் கேபிட்டல் M2 ஆர் கேபிட்டல் M2 ஆர் கேபிட்டல் M1 ஆர் கேபிட்டல் M2 இல்லையா. இப்போ இதில் என்ன கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு ஹோமோசைக்கஸ் ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இது நமக்கு என்ன அப்படின்னா இன்வயபிள் பிளான்ஸ். இது என்ன பிளான்ட் அப்படின்னா இன்வயபிள் பிளான்ஸ். அதாவது இதில் வந்து வாழ்நாள் திறன் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்டுக்கு இருக்காது. ஆக்சுவலாக என்ன ஆகும், இந்த பிளான்ட் வந்து ஸ்டெரைல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சீக்கிரமாக இது என்ன ஆயிரும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்போ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கல. அதனால் தெளிவாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அடுத்தது பாருங்கள் நமக்கு இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஸ்பீரோகார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்பீரோகார்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு பிரியோஃபைட்டிக் பிளான்ட் கேரக்டர். சரிங்களா? என்ன பிளான்ட் அப்படின்னா பிரியோஃபைட்டிக் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் கேரக்டர். இந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பீரோகார்பஸ் டோனலி அப்படின்னு சொல்லக்கூடிய which is has is the heteromorphic chromosome. இதில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா heteromorphic chromosome வந்து அரேஞ்சாக இருக்கும். this a gametophyte is haploid அண்ட் ஹெட்டிரோமார்பிக் என்ன கண்டிஷனில் இருக்கும், ஹெட்டிரோமார்பிக்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். த மேல் கேமெட்டோஃபைட் as well as the female gametophyte is and the haploid organism. என்ன கேரக்டராக இருக்குது நமக்கு வந்து haploid organism கேரக்டர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்சாக இருக்குது. இதில் எத்தனை குரோமோசோம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 குரோமோசோம் வந்து நமக்கு அரேஞ்சாக இருக்குது. அப்போ n = 8. இது என்ன கண்டிஷனில் பார்க்குறோம், நம்ம ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் பார்க்குறோம். அப்போ the diploid sporophyte is always heterogamy. அப்போ diploid sporophyte எப்படி இருக்குது, is always heterogamy அரேஞ்சாக இருக்குது. அப்போ 7 autosome are similar in the both male and female gametophyte, but the 8 chromosome of the female is X, which is the larger than 7 autosome. The 8 chromosome of the male Y, which is a comparatively smaller than autosome. எதோட கம்பேர் பண்ணும்போது ஆட்டோசோமோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ the sporophyte containing the XY combination produce the 2 type of meiospore அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. That is a sum with X and other with Y chromosome. This is a meiospore with the X chromosome produce a female gametophyte, and those with this Y chromosome produce a male gametophyte. நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்டான கேரக்டர். அப்புறம் எக்ஸுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒய்ங்கிறது நமக்கு என்ன பண்ணுது, ஒரு மேல் கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
the sixth determination in the maize நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜியா maize is an example for the monoecious plant. இது என்ன plant அப்படின்னா monoecious plant இல்லையா? அப்போ which is a mean male and female flowers are present on the same plant. அப்போ மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே பிளான்ட்டில் தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது நமக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் அரேஞ்சாக இருக்குது. திஸ் இஸ் அ டூ டைப் ஆஃப் இன்ஃப்ளோரன்சஸ். The terminal inflorescence, which is a bears staminate florist, developed from the shoot apical meristem, is called the tassel. அந்த மெத்துக்கு என்ன பேர் அப்படின்னா டசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், புக்கில் மேலே கொடுத்துருக்க டயக்ராம் என்ன அப்படின்னா டசில்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேல் கேரக்டரை நம்ம எடுத்துக்கிறோம். This is a lateral inflorescence which is developed the pistillated flower from the axillary bud is called the yaar or cup அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். yaar or cup அப்படின்னு சொல்லக்கூடியது. The unisexuality in this maize occur through the selective abortion of the stamen in the air florist and the pistil tassel florist. The A substitution of the two single gene of the pair. BA அப்படின்னு சொல்லக்கூடியது. For the barren plant and it is a TS for the tassel seed makes a difference between the monoecious and dioecious. Rare இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைஸ் பிளான்ட்டில் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப ரேராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்தது the allele for the barren plant small b small a என்னது ரெண்டுமே நமக்கு என்னது ஒரு ரிசசிவ் கேரக்டர் இல்லையா? ஹோமோசைகஸ் கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா when the homozygous marks the stalk staminate by the eliminating silk and hairs. This is allele for tassel seed that transform tassel into the pistillated structure that produce the no pollen. இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகலை நமக்கு போலன் சொல்லக்கூடிய கேரக்டர் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகலை. அப்போ the result the sex expression based on the combination of these alleles. Most of these mutation are shown be the defect on this ஜிப்பர்லின் biosynthesis. சரியா? இதில் என்ன டிஃபெக்ட் அப்படின்னா ஜிப்பர்லின் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஜிப்பர்லினோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த பிசியாலஜிக்கல் நீங்கள் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா பிசியாலஜிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிப்பர்லின் சொல்லக்கூடியது நமக்கு பிளான்ட் growth ஹார்மோன் இல்லையா? இப்போ ஜிப்பர்லின் சொல்லக்கூடியது என்ன? இது வந்து ஜிப்பர்லின் சொல்லக்கூடியது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜிப்பர்லிக் பியூஜிகோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அப்போ ஜிப்பர்லின் பிளே தன் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் சப்ரஷன் ஆஃப் த ஸ்டாமன். என்ன கேரக்டரை சப்ரஸ் பண்ணுது? ஸ்டாமன். இன் திஸ் ஃப்ளோரஸ்ட் ஆன் த ஏர்ஸ் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சப்ரஸ் பண்ணுது. சப்ரஸ்ன்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒடுக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன ஆகும்? இதில் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேரக்டர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ rudimentary female அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் மோனோசியஸ் நார்மல் ஃபீமேல் கேரக்டர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ ஸ்மால் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ. சரிங்களா? இப்போ இந்த கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு வச்சுங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டபுள் ரெசசிவ்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஏன்னா நம்ம ரெண்டுமே என்ன பண்ணுறோம்? ரெசசிவ் கேரக்டர் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் என்னது? லேக் சில்க் ஆன் த ஸ்டாக் பட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் டசில் இன் த பிஸ்டில். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நமக்கு? லேக் சில்க் ஆன் திஸ் ஸ்டாக் அந்த இடத்துல இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்டாக் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டசில் டு பிஸ்டிலுக்கு என்ன ஆகலை? இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்குது. அப்போ ருடிமெண்ட்ரி ஃபீமேல் இந்த கேரக்டர் என்ன அப்படின்னா ருடிமெண்ட்ரி ஃபீமேல்னு சொல்லுவாங்க. அது என்ன ருடிமெண்ட்ரி அப்படின்னா அன்டெவலப்டு கண்டிஷன். இதுக்கு தான் என்ன பேருனா ருடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ இந்த இடத்துல ஃபீமேல் என்னது? ருடிமெண்ட்ரி கண்டிஷன் அன்டெவலப்டு கண்டிஷனில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன நடக்காது? நமக்கு பாலினேஷன் சொல்லக்கூடிய கண்டிஷனே நடக்காது. அதுக்கு அடுத்தது ஸ்மால் பி ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் ஏ அப்புறம் டிஎஸ் ப்ளஸ் டிஎஸ் ப்ளஸ்ங்கிறது எடுத்துக்கிறோம். அப்போ ரெசசிவ் அண்ட் டாமினன்ட் ரெண்டு கேரக்டரையுமே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ லேக் சில்க் அண்ட் ஹேவ் த டசில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது? மேல் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்த கேரக்டரு அதை நமக்கு ஸ்மால் ஏ பி ஸ்மால் ஏ அப்புறம் ஸ்மால் பி ஸ்மால் ஏ எடுத்துக்கிறோம் ப்ளஸ் கண்டிஷனில். சேம் அதே மாதிரி டிஎஸ் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் கண்டிஷனில். அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது? நமக்கு டாமினண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஹேவ் த போத் டசில் அண்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ ரெண்டு பிளான்ட்டுமே எப்படி இருக்கும்? நமக்கு மோனோசியஸ் கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பிஏ பிஏ ஸ்மால் பிஏ ஸ்மால் பிஏ எடுத்துக்கிறோம். ரெண்டுமே நமக்கு எழுது ப்ளஸ் கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் டிஎஸ் டிஎஸ் எடுத்துக்கிறோம். டாமினன்ட் அண்ட் ரிசசிவ். சரிங்களா? இதில் டிஎஸ் டிஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ரிசசிவ் கண்டிஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பிஎஸ் காப் அண்டு லேக்ஸ் டசில் இந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆகலை, லேக் டசில் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இல்லை. அப்போ அது என்னவா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து நார்மல் ஃபீமேலில் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதை பேஸ் பண்ணது என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். இப்போ மியூட்டேஷன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா the physical mutation and the chemical mutation சொல்லுவாங்க. அதாவது சடன் சேஞ்சஸ் தட் இஸ் கால் த மியூட்டேஷன். ஒரு நார்மலாக ஒரு மங்கிலேருந்து ஒரு ஹியூமன் பீயிங் ப்ரொடியூஸ் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா தட் இஸ் கால் த மியூட்டேஷன். இது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. The genetic variation among the individual provides the raw material for the ultimate source for the evolutionary changes. Mutation and the recombination are two major process responsible for the genetic variation. In sudden changes in this genetic material of the organism that is called the mutation. அப்போ சடனாக என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஆர்கானிசமோட கேரக்டர் பல லட்சக்கணக்கான வருஷமாக வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அதோட கேரக்டர் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூட்டேஷன் சொல்லுவோம். அப்போ அந்த டேர்ம் மியூட்டேஷன் வாஸ் டிஸ்கவர்டு பை ஆர் இன்ட்ரடியூஸ்டு பை யூகோ டிவிரிஸ். இது சொன்னது யார் அப்படின்னா யூகோ டிவிரிஸ் அப்படிங்கிறத 1901 வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறார். அந்த டேர்ம் சொல்லியிருக்கார். while he is studying on the plant. என்ன பிளான்ட் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஈவினிங் பிரைமரி ரோஸ் ஈனோதீரா லமர்கியானா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை வந்து அவர் சூஸ் பண்ணிக்கிறார். சரிங்களா? இதை வச்சு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் தியரி அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணார். there is a two broad type of the change in the genetic material. there are the point mutation and chromosomal mutation. என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கிறோம். பாயிண்ட் மியூட்டேஷன் அண்டு chromosomal mutation என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டூ டைப்பாக பிரிச்சுக்கிறோம். அப்போ event that takes place when these individual genes are is called the gene mutation or point mutation. அப்போ point mutation என்ன, mutation நடக்குது that takes place within the individual of the gene. அப்போ எங்கே நடக்குதுன்னா எல்லா பக்கமும் நடக்காத பர்டிகுலராக ஒரு இண்டிவிஜுவல் ஜீன் மட்டும் நடக்குது அப்படின்னா அந்த மியூட்டேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அதுக்கு அடுத்தது வேர் இஸ் அ சேஞ்ச் occur, this is structure and number of the chromosome that is called the chromosomal mutation. அப்போ அதோடைய டோட்டல் ஸ்ட்ரக்சரையோ அல்லது குரோமோசோமில் இருக்கக்கூடிய பேசிக் மெட்டீரியல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மியூட்டேஷனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா குரோமோசோமல் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. மெயினாக நம்ம மியூட்டேஷன் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மியூட்டேஷன் என்ன பண்ணிக்கலாம் டூ டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அந்த கேரக்டருக்கு என்ன பேருனா மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட டைப்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் எப்படி நடக்கும், ஃபிசிக்கல் மியூட்டேஷனோடைய இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் மெயினாக இந்த இதில் வந்து நமக்கு இந்த இது மல்டிப்ளலிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த டேபிள்லேருந்து கொஷின் வரும், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோனோமார்பிக்னா என்ன, டைமார்பிக் கண்டிஷன் என்ன, இந்த சி ஆலன் இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷனை முத டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா சி ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அப்புறம் இருக்கக்கூடிய குரோமோசோமோட கேரக்டர், அப்போ இந்த கேரிக்கா பப்பாயா இந்த இது கேட்பாங்க, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் பேர் எவ்வளோ, அதே மாதிரி நமக்கு 2n கண்டிஷனில் எவ்வளோ இருக்கும், ஹாப்ளாய்டு கண்டிஷனில் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்து வச்சுங்க. சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் த பப்பாயோட கேரக்டர், அதுக்கப்புறம் மியூட்டேஷனோட பார்ட். சரிங்களா? இப்போ மியூட்டேஷனோட பார்ட் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அது ஆர்ஜின் டெலிஷனோட கேரக்டர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம்.